எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபத்தூண்ல விளக்கை ஏற்ற முடியவில்லை, தீபத்தை ஏற்ற முடியவில்லை என்பதற்காக இன்றைக்கு ஒரு பூரணச்சந்திரன் என்கிற ஒரு பக்தர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே ஒரு சோகமான, வருத்தமான, துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி. தீபத்தூணை அங்கு ஏற்ற முடியவில்லை என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த கோவில் நிர்வாகமே, இந்து அறநிலையத்துறையே, தமிழக அரசே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்கின்ற அந்த கோபத்தில் அவருடைய இறுதியில் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முன்னால் அவர் பேசிய காணொளியை நாம் கேட்க முடிந்தது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அரசு இருக்க முடியுமா என்கிற ஆதங்கத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அது இந்து கோவிலே அல்ல, சமணர்கள் இருந்த இடம் என்று இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு துறை சொல்கிறது. வக்ஃபு வாரியம் அது கோவில் இடமே இல்லை, அது தர்காவிற்கு சொந்தமானது என்று சொல்கிறது. இன்னொருவர் அது எல்லை கல், இது தீபத்தூண் அல்ல என்று இன்னொரு துறை, இந்து அறநிலையத்துறை சொல்கிறது என்று சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்காக, கொத்தாக அவர்கள் மொத்தமாக ஓட்டு போடுவார்கள் என்று ஓட்டுக்காக, அந்த ஓட்டு தரும் பதவிக்காக, அந்த பதவி தரும் பணத்திற்காக தங்களை விலை பேசி விற்று மோசமான, மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் திமுக அரசை கண்டித்து இன்று ஒரு உயிர் போயிருக்கிறது. நீட்டு தேர்வில் அனிதா என்கின்ற அந்த பெண்ணினுடைய மரணத்தை வைத்து மலிவு அரசியல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை ஏற்க மறுத்த ஒரு தற்கொலைக்கு காரணமான அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும் பொழுதும் மற்றும் ஒரு உயிர் பிரிவதற்கு காரணமாக இருக்கிறது. எவ்வளவு மோசமான வசை சொற்கள்! தங்களுடைய கடமையிலிருந்து தவறி நீதிமன்றத்தை அவமதித்து, இந்து அறநிலையத்துறை தன்னுடைய வசம் வைத்துக் கொண்டு, கோவிலை தன்னுடைய வசம் வைத்துக் கொண்டு, ஆக்கிரமித்துக் கொண்டு, இந்த அரசு மிக மோசமான முறையில் இன்று ஒரு உயிர் பறிபோனதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு முழு பொறுப்பையும் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்க வேண்டும். ஓட்டுக்காக, அது தரும் பதவிக்காக, அந்த பதவி தரும் பணத்திற்காக, சுகத்திற்காக இன்றைக்கு ஒரு மனிதனுடைய, பூரண சந்திரனுடைய உயிர் போயிருக்கிறது என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம். இப்படியும் ஒரு அரசியல் பிழைப்பு வேண்டுமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பதுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.